ஹாய், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டர் மஷ்ரூம் மசாலா. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்குனது, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கால் கப்புக்கு டொமேட்டோ பியூரே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 3லேருந்து 4 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் ரோஸ்டட் பீன் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் பீன் இல்லைன்னா 10 முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நல்லா கலந்து விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். அந்த நெய் செப்பரேட்டாக தெரிகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை பட்டாணி வேகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 200 கிராம்ஸ்க்கு மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் மூடி போட்டு கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மட்டர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனலும் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாவ் அ குட் டே.